ஆர்ஜே பாலாஜி நடிச்சு சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற படம் வரப்போகுது. அதுக்காண்டி மனுஷன் சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்டர்வியூ, ஏகப்பட்ட கொலாபரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து ஒரு இளைஞன் அவனோட பேஷனை நோக்கி போகிறான். அது மூலயமா அவர் எப்படி ஹிட் ஆகுறார் அப்படின்றது தான் கதை. பட்டு நிறைய படம் அந்த மாதிரி கதையில் வந்திருந்தாலும் அந்த படத்தோட கோர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெஸ். சரியா, அது இப்படி தான் இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல. ஆனால் அவரோட பேஷனேட் வந்து ஹேர் கட்டிங் இருக்குது. ஸோ ஹேர் கட்டிங்கை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சலூனில் வேலைக்கு சேர்றான். அப்படி சேர்ற அந்த இளைஞன் வந்து அங்கே வந்து நிறைய அவமானத்துக்குள்ளாகுது. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்போ வந்து பெரிய ஆளுங்க மட்டும்தான் இப்படி வரணுமா, கீழேருந்து ஒருத்தன் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வரும்போது இவரே ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாரு. இவன் தான் அவர் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அந்த கடையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரம்மாண்டமாக இவன் நினச்ச அந்த பணக்காரங்களுக்கு முன்னாடி சூப்பராக ஓப்பன் பண்ணிடுறாங்க. பட் அது அந்த பணக்காரங்களுக்கும் பிடிக்கல. அந்த பணக்காரங்க ஸ்ட்ரகிள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, இவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறது சிங்கப்பூர் சலூன் ஒரு ஐகானிக்காக இருக்குது, பார்க்க சிங்கப்பூர் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய ஆளுங்களாம் அங்கே தானே போவாங்க. அப்போ பெரிய ஆளுங்க போக முடியாமல் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இடம் வந்து கொஞ்சம் கலீஜாக இருந்தால் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா. அதுக்கேற்ற மாதிரி எங்கேயோ இருக்கிற அந்த குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் இடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே ஒரு பட்டா கொடுத்துரும், இனிமேல் இதுதான் நீங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி வந்து நிறுத்துறதுனால அவருக்கு நான் ஐகானிக் பேர் உடையுது. அந்த பேர் உடையும் போது அதையே அவர் யூஸ் பண்ணி முன்னேறி யாரை வச்சு இவங்களை வந்து கீழே தள்ளலாம்னு நினச்சாங்களோ அவங்கள வச்சு ஒரு முன்னேறி பெரியாள வர மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ட்ரெய்லர் கட்டை பார்த்த உடனே சரன்னு மைண்டப்புள்ள தோணுச்சு, அவ்வளவுதான். அதுக்குன்னு இந்த கதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேபி கதை எழுதின டேரக்டரு, ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வச்சு படம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் கெஸ் பண்ணதை பார்த்தா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆமாம், முக்கியமான விஷயத்தில் மட்டும்தான் இதுக்கு நடுவில் ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து நடுவில் காதல், அவருக்கு ஏமாற்றம், எப்படி ஒரு இதை வந்து மேலே வரணும்னு நினைக்கும் போது எப்படிலாம் அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். ஆனால் மெயின் கோர் வந்து ஐகானிக்காக இருக்கிற ஒரு இடத்த வந்துட்டு மக்களை வந்து வச்சு அவரை வந்து கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதே மக்களை வச்சு அது மேலே வராரு. இதுதான் படத்தோட கோர் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ கெஸ் ஒன்லி. சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். இதில் என்ன நடக்குதுந்தாமா. ஓகே, என்ன சொல்லலாம், பாய் டாட்டா பீஸ் எதுவுமே சொல்ல முடியலையே. எது சொன்னாலும் ஒரு மாதிரி காமெடியாக தெரியுது. ஓகேப்பா. யாரும் வரதுக்குள்ள வீடியோ கட் பண்ணிக்கிறேன்ப்பா. நானே மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்.